சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. பாஜகவினுடைய தலைவர்கள், பெண் தலைவர்களில் ஒரு முக்கியமான முகம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்குது, ஒரு ஃபேமிலி லெகசி எல்லாமே இருக்குது. பல முறை போட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த முறை சென்னையில் மயிலாப்பூரில் போட்டி போட்டிருக்காங்க. வேலைகள் வந்து எப்படி நடக்குது, வெற்றி வாய்ப்பு இருக்குது? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எப்படின்னா, ஒரு நாள் அரசனாக இருப்பாங்க, ஒரு நாள் ஆண்டியாக இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நாள் ஆளுநராக இருப்பார்கள், இன்னொரு நாள் வந்து வேட்பாளராக இருப்பார்கள். ஏன்னா சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 16 தொகுதிகளில் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் ஜெயிக்கிறாங்களே. அந்த பாதை இல்லை என்னன்னா, உங்களுக்கு நான் மயிலாப்பூரை போட்டு குறிப்பாக பேசுறது காரணம், ஜெயலலிதா ஆதரவு மனநிலை அங்கே இருந்தது. ஜெயலலிதாவை ஆதரித்தவர்கள் அதிகம் பேர் மயிலாப்பூரில் இருந்தாங்க. உங்களுக்கு வந்து மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஆள் ஒரு ஆள் வந்து சிஎம்மாக இருக்காங்க, அந்த பெருமை அவங்களுக்கு இருந்தது. அப்போ உங்களுக்கு 2017க்கு அப்புறம் அந்த செல்வாக்கு குறைந்தது. அது பட்டவர்த்தனமாக 2021 தெரிஞ்சு. உங்களுக்கு 2021 தான் வந்து திமுக வெற்றி பெற்றது. இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக அதிமுக மாறி மாறி வந்தாலும் ரெண்டு இது இருக்குது சார். இன்னொன்று, மயிலாப்பூரை எடுத்து பார்க்கும்போது தாவேகா வேட்பாளர் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு பிராமின் தான். இல்லை, இது முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. எனக்கு தெரிந்து இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா 20 விழுக்காடுக்கு மேலே தாவேகாவுக்கு ஓட்டு போகுன்றாங்க. பாஜகவினுடைய தலைவர்கள், பெண் தலைவர்களில் ஒரு முக்கியமான முகம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்குது, ஒரு ஃபேமிலி லெகசி எல்லாமே இருக்குது. பல முறை போட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த முறை சென்னையில் மயிலாப்பூரில் போட்டி போட்டிருக்காங்க. வேலைகள் வந்து எப்படி நடக்குது, வெற்றி வாய்ப்பு இருக்கா சார்? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எப்படின்னா, ஒரு நாள் அரசனாக இருப்பாங்க, ஒரு நாள் ஆண்டியாக இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நாள் ஆளுநராக இருப்பார்கள், இன்னொரு நாள் வந்து வேட்பாளராக இருப்பார்கள். அதுக்காக வேட்பாளர் என்றால் ஆண்டி அல்ல, அதில் வெற்றி பெற்றால் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர்களை வந்து எப்பொழுதுமே வந்து தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் போட்டியிட்டு இதுவரை ஒரு வெற்றியை கூட பெறாத ஒரு நபர் தான். 2006 அவருடைய சொந்த ஊர் பகுதியிலே போட்டிட்டாங்க. 2006 ராதாபுரம். அடிப்படையில் அவர் தூத்துக்குடி அந்த பகுதியை சார்ந்தவர் தான், கன்னியாகுமரி பகுதியை சார்ந்தவர் தான் தமிழிசை. ஏனென்றால் உங்களுக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரை அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகுந்த செல்வாக்காக இருக்காங்க. நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய தந்தையார் வந்து காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவராக, ஒரு ஐக்கானாக பார்க்கப்பட்ட குமரி ஆனந்தன் கடந்த ஆண்டு. ஆமாம். அப்போ அவருடைய பேர், அவருடைய லெகசிலாம் இருந்தாலும் கூட 2006 இருந்த இடம் அப்படி, சேர்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாபுரத்தில் தோல்வி தான் கிடச்சிது. சரி, நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம ஆட்கள் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, 2011 தென் சென்னையில், ஏன்னா தான் இருக்க பகுதியில் வேளச்சேரியில் போட்டிட்டாங்க. அதிலும் அவருக்கு பெரிய தோல்வி தான் கிடச்சிது. இப்போ 2011 வேளச்சேரியில் தமிழிசை தோல்வியை தான் தள்ளுனாங்க. சரி, அடுத்து அது வெற்றி கிடைக்குன்னு பார்த்தா 2016 அப்போ மக்கள் நல கூட்டணியில் எல்லாம் இருந்தாங்கல்ல. யார்? விசிகா, மதிமுக எல்லாம் இருந்தாங்க. அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதில் இல்லை. அப்பொழுது பாஜகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சுருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக நின்றாங்க. அதில் கூட விருகம்பாக்கத்தில் தோல்வியை தான் சந்தித்தாங்க. இப்போ இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் தோல்வியை சந்தித்தாங்க. 21 போட்டி போடலையோ? 21 அவங்க போட்டி இல்லை. அப்போ வந்து அவங்க ஆளுநராக இருந்தாங்க. அதாவது இத்தனை தோல்வியை பார்த்து விட்டு பாஜகவே வந்து அவருக்கு ஆளுநர் பதவி கொடுத்தாங்க. அப்போ அதில் தான் எல்லாருக்கும் பல தடவை பாஜகவில் தோல்வி அடைந்தாலும் எல்முருகன் போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதவி கிடைக்கும், அந்த நம்பிக்கையை விதைச்சி தான் எல்லா மக்களையும் உள்ளே இழுத்தாங்க. ஆனால் 2024 அவர் மீண்டும் வந்து ஆளுநர் பதவி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பாஜக அவர் சொன்னது வந்து, நீ போய் போட்டியிடு, இந்த தடவை ஜெயிக்கப்பார் மக்கள் இதில். அப்போ வந்து அவர் எங்கே போய் தென் சென்னையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. அதுவும் தோல்வி தான். இப்படி தொடர்ச்சியான தோல்வியை பார்த்தவர் தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் இந்த தடவை அதிமுக கூட்டணியோடு இருக்கின்ற வரலாற்றில் முதல் முறையாக அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அவருக்கு கிடைத்த தொகுதி என்பது முக்கியமானது மயிலாப்பூர் தொகுதி. அப்போ மயிலாப்பூர் தொகுதி என்பது எப்பொழுதுமே பாஜகவிற்கு ஒரு ஃபேவரான தொகுதி அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும். காரணம், அங்கே இருக்கின்ற சோகால்டு பீப்புள் வந்து பாஜகவை ஆதரிப்பவர்கள், மயிலாப்பூரில் வந்து படித்தவர்கள், உயர் ஜாதியினர், இப்படியெல்லாம் ஒரு பேச்சு உண்டு. அப்போ பாஜகவுக்கு ஆதரவு மனநிலை அங்கே இருக்கும். அப்போ தமிழிசைக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னா. ஆனால் கள சூழலை பார்க்கும் பொழுது தமிழிசைக்கு அது வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம்,
அங்கே வந்து எஸ்வி சேகர் போன்றவர்கள்லாம் வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் வந்து என்னாச்சுங்க, ஓகே, கேடி ராகவனை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே கேடி ராகவனை அண்ணாமலை காலி பண்ண விஷயம் இருக்குது. இந்த 27 தொகுதிகளை பாஜகவுடைய வேட்பாளர் எடுத்த ஒருத்தர் கூட அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவை தமிழகத்தில் வார்த்தெடுத்தவர்களே வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் தான். ஆரம்பத்தில் பாஜகவே பார்ப்பனர் கட்சி அப்படின்லாம் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. அது வந்து இன்றைக்கி வேட்பாளர்களே அவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அதை வந்து உடச்சி தூக்கி போட்டது அண்ணாமலை தான். அதாவது பாஜகவுனா பார்ப்பனர் கட்சிங்கிற அந்த முத்திரையை உடைச்சு, அதாவது திராவிட கட்சி மாதிரி பாஜகவை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டில் வந்து காலுண்ட முடியும்னு ஒரு கான்செப்டில் பாஜகவை ஓபிசி கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து ஏற்கனவே அந்த மக்களுக்கு ஒரு கோபத்தில் இருக்குது. நம்ம கம்யூனிட்டியை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுறோம். எப்படி சிறுபான்மை மக்கள் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ கண்ணை மூடிட்டு ஓட்ட போடுறோம், எங்களுக்கு வேட்பாளரை கொடுக்க மாட்டேன்றாங்க மாதிரி அவங்க அதில் முக்கியமாக இருக்காங்க. ஆனால் இந்த தடவை வந்து மயிலாப்பூரில் எதிர்பார்த்த வேட்பாளர் நிறுத்தப்படலை அப்படிங்கிற கோபம் இன்றைக்கி தமிழிசை நிறுத்துகிறாங்க. தமிழிசை நாடார் சமூகத்தை சார்ந்தவர், அது மாட்டுக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆனால் எப்படி வந்து நீங்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவரை நிறுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கிற மாதிரியும் பேச்சு வருது. ஏன்னா இப்போ கடந்த முறை, இப்போ நீங்கள் 2021 இருந்த திமுக வேட்பாளர் தான் இப்போவும் போட்டிடுறார். இந்த வேலு அப்படிங்கிறவர், இளைஞர் தான், தாவேலு. இவர் யாருன்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. அவர் வந்து திமுகவில் ஸ்டாலின் அவர்களோட நெருங்கிய நண்பராக இருந்த ஜே அன்பலனுடைய மகன். அவர் வந்து திமுகவில் முக்கியமான ஒரு இன்னைக்கு வந்து அவர் இருந்தால் அவர் அமைச்சராக இருப்பார். தீநகரில் போட்டியிட்டவர். நகரத்தில் இன்னைக்கு சேகர் பாபுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார். அப்படிப்பட்டவருடைய மகன் தான் வேலு. அப்போ அவர் கடந்த முறை வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை இப்போ நீங்கள் வந்து திமுக அதிமுக மாறி மாறி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் 7 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, 6 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆல்ரெடி அதிமுக அதிமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்கு, திமுக 6 முறை வெற்றி பெற்றிருக்கு. இப்போ மாறி மாறி வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 2006 நினைக்கிறேன், 2006 தான் எஸ்வி சேகர் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா சீட்டு கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. அப்போ வந்து மயிலாப்பூர்னாவே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய இமேஜெல்லாம் வந்துச்சு. ஆனால் 2011 16 வேறால நிறுத்தி வச்சாலும் அதிமுக வெற்றி பெற்றார். சொல்லப்போனால் யார் வெற்றி பெற்றாங்க, நடராஜ் ஐபிஎஸ் ஒருத்தர் வெற்றி பெற்றார். அவரும் இந்த ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருந்தார். அவருமே அந்த கம்யூனிட்டி சார்ந்தவர் தான். அப்போ எஸ்வி சேகர் 2006, 2011 16 ரெண்டுமே நடராஜ், அவருமே வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அப்போ தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை சார்ந்தவர் அங்கே வெற்றி பெற்றிருக்கார். அப்போ அதுக்கப்புறம் வேலு வெற்றி பெற்றிருக்கார். கடந்த முறை 2021 மீண்டும் வேலு நிற்கிறார். ஆனால் அதிமுக சார்பில் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வாக்காளர் கொடுக்கலனா கூட பாஜகவை கொடுத்திருந்தால் இந்த கேடி ராகவனை போன்றவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற குறிப்பிட்ட சங்கங்கள் கோரிக்கை வச்சாங்க. அது இன்றைக்கி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு நெகட்டிவான ஒரு ஃபேக்டர் தமிழிசைக்கு இருக்கு என்னென்னா, அதுவும் பாஜக சார்பில் தேவநாத் யாதவ், வின் டிவியுடைய அதிபராக இருக்கின்ற தேவநாத் யாதவ், அவர் வந்து ஒரு பாஜக தன்னை ஐக்கானாக அங்கே உருவப்படுத்தினார். மயிலாப்பூரில் அவர் தன்னை வேட்பாளராக நிறுத்தணும் கூட அவர் முயற்சி பண்ணதை பார்த்தோம். அவர் நடத்தின ஒரு சிட் ஃபண்டு, மயிலாப்பூர் இந்து நல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிட் ஃபண்ட்ஸு, அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மயிலாப்பூர் சார்ந்த பல்வேறு சமூகத்தை மயிலாப்பூரை சார்ந்த அந்த பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அது இன்றைக்கி வந்து நஷ்டமடைந்தது, அது வந்து திவாலா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வழக்கு அவர் மேலே ஒரு சிபிஐ வழக்கு இருக்குது. இன்றைக்கும் அவர் கைது செய்யப்பட்டார். இன்றைக்கி ஜாமீனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜாமீனில் இருக்காரா உள்ளே இருக்காரான்னு தெரியல. அப்போ அது ஏற்கனவே பாஜக மேலே ஒரு அதிருப்தியை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ 2 விதமான அதிருப்தி அங்கே இருக்குது. ஒன்று, இந்த தேவநாதன் யாதவ் மூலமாக நம்ம இவ்வளோ பணத்தை இவங்களை நம்பி நம்ம போட்டோம், பாஜகவை நம்பி, அது பணம் இன்றைக்கி முடங்கி போயிருக்கு. 2வது, குறைந்தபட்சம் நம்ம சமூகத்தை சார்ந்த நம்மளால் ஒரு ஆளை வேட்பாளரை நிறுத்தாமல் பாஜக செய்த வேலை, அது இன்னும் கோபத்தை கொடுத்துருக்கிறது. அப்போ 3வது விஷயம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி வந்து 27 இடம் கொடுத்தும் ஒருத்தர் கூட நம்மால் கிடையாது. இப்போ பாஜக வந்து அது வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை
அப்படிங்கிற கோபம் இன்னைக்கு மயிலாப்பூரில் இருக்குது. அவங்க மோடி ஃபேக்டரில் ஆதரவில் இருக்காங்க. மோடி முக்கியமாக வரணும், மோடி இருந்தால் தான் நமக்கு நல்லது. அப்போ பாராளுமன்றத்தில் நம்ம மோடி ஆதரிக்கலாம், சட்டமன்றத்தில் இவங்களையும் ஆதரிக்கணும் ஓகே அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து அதிமுகவிலையும் நமக்கு கொடுக்கல, நம்ம கொடுத்துருந்தா நம்ம வேலை பார்த்துருக்கலாம். தமிழிசைக்கு வந்து எங்கே கொடுக்கணும், அவங்க இந்த ஏரியாக்காரங்களா? அப்போ இன்றைக்கி வேலை செய்வதற்கு கூட அதிமுகவிலிருந்து பெருசாக வரல தமிழிசைக்கு. அது வந்து அங்கே இருக்கின்ற லோக்கல் பீப்புளும் வரல. இப்போ சாதி ரீதியான அந்த இந்த பிரச்சனை சார்ந்து இஷ்யூ பேசிஸில் தமிழிசைக்கு இன்றைக்கி வேலை பார்க்க மயிலாப்பூரில் பெரிய சிக்கல். அப்போ ஒரு பலம் பொருந்திய, அதாவது அதிமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதி, தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொகுதி, கடந்த முறை வந்து ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அந்த இது கிடைக்கல. ஏன்னா சார் சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 16 தொகுதிகளில் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் ஜெயிக்கிறாங்களே, அந்த பாதை இல்லை என்னன்னா, உங்களுக்கு நான் மயிலாப்பூரை பற்றி குறிப்பாக பேசுறது காரணம் ஜெயலலிதா ஆதரவு மனநிலை அங்கே இருந்தது. ஜெயலலிதாவை ஆதரித்தவர்கள் அதிகம் பேர் மயிலாப்பூரில் இருந்தாங்க. உங்களுக்கு வந்து மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆள் ஒரு ஆள் வந்து சிஎம்மாக இருக்காங்க, அந்த பெருமை அவங்களுக்கு இருந்தது. அப்போ உங்களுக்கு 2017க்கு அப்புறம் அந்த செல்வாக்கு குறைந்தது. அது பட்டவர்த்தனமாக 2021 தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு 2021 தான் வந்து திமுக வெற்றி பெற்றது. இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக அதிமுக மாறி மாறி வந்தாலும் உங்களுக்கு கடந்த அடுத்தடுத்து வந்து அதிமுக 2006 2011 16 தொடர்ச்சி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அப்போ 2021 ஜெயலலிதா இல்லை அப்படின்னு போது உங்களுக்கு திமுக வெற்றி பெற்றது. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. பாஜகவுடைய ஆள் நிப்பாட்டுறாங்க, பாஜகவுடைய வேட்பாளர். அப்போ கேடி ராகவன் போன்றவர் ஒருத்தரை நிப்பாட்டியிருந்தா அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அங்கே வெற்றியை கொடுத்துருக்கலாம். அப்போ தமிழிசைக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அக்னி பரீட்சை மாதிரி ஆகிவிட்டது. உங்களுக்கு தமிழிசையெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்க முடியாது. இப்போ பல்வேறு சிக்கல் இருக்குது. எங்களுடைய பிரச்சனைகளை பாஜக, அதாவது மாநில பாஜக தீர்க்கலை. அண்ணாமலை வந்து இதை கெடுத்துட்டாரு. சொல்லப்போனால் அந்த 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 பார்ப்பனிய லாபியை அண்ணாமலை உடைத்தார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு அண்ணாமலை வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஓபிசி பாஜகவை மாற்றினதில்லை. பல்வேறு நபர்கள், கேடி ராகவன் மட்டும் இல்லை, பல்வேறு நபர்கள் உங்களுக்கு வந்து எச்ராஜா முதற்கொண்டு எல்லோருக்குமே பெரிய அளவில் வந்து ஒன்றும் கொடுக்கப்படலை. அப்போ இது வந்து இன்றைக்கி மேலே மாநில பொறுப்பில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. தலித் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எங்கள் மக்களுக்கு கொடுக்கல. அதாவது காலங்காலமாக வாக்களித்தவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு மோடிக்கு சீட்டில் வந்து நாங்கள் வாக்களித்தோம். அப்போ பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சுட்டு போகிறோம். இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லை, வேற என்னவா இருக்கும் ஆப்ஷன்? ஏன்னா அடுத்த ஆப்ஷன் ஒன்று கன்சிடர் பண்ணணும். வேற என்னவா இருக்கும்? இல்லை, அதான் சொல்கிறேன், சிட்டிங் எம்எல்ஏ இருந்துட்டு போட்டும் அப்படி கூட நினைக்கலாம். ரெண்டு இது இருக்குது சார். இன்னொன்று மயிலாப்பூரை எடுத்து பார்க்கும்போது தாவேகா வேட்பாளர் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு பிராமின் தான். இல்லை, இது முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. எனக்கு தெரிந்து இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா 20 விழுக்காடுக்கு மேலே தாவேகாவுக்கு ஓட்டு போகுன்றாங்க. சில நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்க சில இது சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திமுக அதிமுக பாஜக 3 கட்சியுமே வந்து பிராமின் கம்யூனிட்டிலேருந்து போடலை. பட் டிவிகேவும் நாம் தமிழர் கட்சியும் அவங்க 6 இவங்க 2ன்ற ரேஷியோவில் போட்டிருக்காங்க. டிவிகே 2 நாம் தமிழர் 6ன்ட்டு. இப்போ அந்த கட்சியில் இது என்னன்னா, அதான் அந்த கருத்து கணிப்பில் நான் கூட பார்த்தேன், அந்த லோக்பாலில் கூட பார்த்தேன். உங்களுக்கு மயிலாப்பூரில் வந்து விஜய்க்கு வந்து அதிகமான வாக்குகள் விழுவும். அதுக்கு சமூக காரணமும் இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், அதான் இப்போ சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து அவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் வாக்காளராக போடலை, வேட்பாளராக போடலை. ஏற்கனவே இந்த சிட் ஃபண்ட்ஸ் பிரச்சனை, பாஜகவுக்குள்ளேயே இத்தனை ஒரு வெறுப்பு இருக்குது. அப்போ நம்ம சட்டமன்றத்தில் வந்து அப்போ குறைந்தபட்சம் திமுகவுக்கு போடலைன்னா கூட நான் வந்து போட மாட்டேன். அப்போ இதெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டா கூட திமுகவுக்கு தனியாக வெற்றி கிடைச்சிரும்ல உங்களுக்கு. இப்போ இந்த யார் எந்த வாக்கை பிரிக்கிறாங்க? ஓகே, தமிழிசைக்கு போகிற வாக்குகளை இந்த விஜய் கட்சி பிரிக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ 20 விழுக்காடுக்கு மேலே பிரிச்சா யாருக்கு லாபம் இருக்கும்? அப்போ வந்து பெரிய வெற்றி கூட பார்த்தீங்கன்னா வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும். இப்போ எப்படி வந்து தென் சென்னையில் அதாவது கோவை தெற்கில் வானதி வெற்றி பெற்றாங்க 1728 வாக்குகளை, அது மாதிரி வந்து வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது வந்து 3க்குமே பிரிகிறதுனால இப்போ இப்படி பார்த்தாலும் ஒரு 33%, இது ஒரு 30%, அது ஒரு 20%, இப்படி தான் பிரியும். அப்போ வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புடைய வானதி தமிழிசைக்கு தேவையில்லாத இந்த ஃபேக்டர்ஸ், ஒரு கிரே ஏரியா இருக்கு பாருங்க, அவங்க காரணம் இல்லை, நேரடியாக அவங்க காரணம் இல்லை, அவங்களுக்கு இன்னொரு தோல்வியை தான் கொடுக்கும்.
இப்போ கடந்த முறை பார்த்திங்கன்னா இத்தனை தோல்விகளை சந்தித்த ஒரே வேட்பாளர் அவங்க தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நிற்கிற பாஜக வேட்பாளர்களில் இத்தனை தோல்வியை சந்தித்த வேட்பாளர் அவங்க தான். நீங்கள் மற்ற ஆள் எடுத்துக்கங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் நைனா நாகரதன் கடந்த முறை வெற்றி பெற்றவர், தமிழிசை இது வானதி வெற்றி பெற்றவர், பலரும் வெற்றி பெற்றவங்க தான். அப்போ வெற்றி பெற்றவர்களும் ஒரு சில இடங்களில் தோல்வி அடைந்தவங்களும் கலந்துருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே 2006 சந்தித்த ஒரு நபர் மீண்டும் 2026 அப்போ ஒரு 20 வருடங்களாக தோல்வியை மட்டுமே தேர்தலில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நபருக்கு மீண்டும் ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் மயிலாப்பூர் தொகுதின்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், நீங்கள் வந்து நிறைய டேட்டா எடுத்து அதெல்லாம் வந்து ஈக்குவேட் பண்ணி சொன்னீங்க. பட் என்ன நடக்குதுன்றது மே 4ஆம் தேதி தான் நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் தொடர்ந்து பல தொகுதிகளை பற்றி பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.